இந்த சைடில் வரும்போது பலூனு கேட்கும். ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது பைலட் பஷீர் அண்ட் நான் உங்கள் பஷீர். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கட்டா குஸ்தி 2 படத்தோட பூஜை வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ இருக்காரு. ப்ரோ எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறேன். வணக்கம் ப்ரோ. எல்லாம் நம்ம ப்ரோ கூட சேர்ந்து இன்றைக்கி ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3, 2, 1. ஹாய் சார். ஹாய் விஷ்ணு, அவர் யூ சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. கார் தேங்க்யூ சார். வேலு ப்ரொடக்ஷன் போல. அப்புறம் விஷ்ணு, அடுத்து என்ன படம்? பார்ட் 2 பண்ணலான்னு இருக்கேன் சார். நீங்கள் ஓகேனா சேர்ந்து பண்ணிடலாம். கதை அமைஞ்சா பண்ணிடலாம் விஷ்ணு. முண்டாசிப்பட்டி பார்ட் 2 தானே? இல்லை சார். இன்டர்நெட் நாளை பார்ட் 2வா? அதுவும் இல்லை சார். ஓ, ராட்சசனா? அது இப்போ இல்லை சார். அப்ப வேற என்ன பார்ட் 2? கட்டா குஸ்தி பார்ட் 2. கட்டா குஸ்தி பார்ட் 2வா? எடுப்பாங்க தெரியல. அதான் சேர்ந்துட்டாங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து லாஸ்ட்டில் பெர்மனெண்ட் அவங்க ஏற்றுவாங்க. அதுக்காக அவன் சண்டை போடுவான். ஓஹோ, அதே கேரக்டரை கொண்டு வராங்க போல. எடுக்கலாம் விஷ்ணு, தப்பு இல்லை. ஆனா பார்ட் 1லயே கதை முடிஞ்சு போச்சு. பார்ட் 2 எப்படி? அதான். ஃபோன் கொடுங்க. இதுதான் பார்ப்போம். அப்படியே சமைச்சிட்டு இருக்கு. ஹாய் சார். என்ன செல்லா, எல்லாரும் பார்ட் 2 எடுக்கிறாங்கன்னு நீங்களும் எடுக்கணுன்றீங்களா? அப்படிலாம் இல்லை சார். வேற எப்படி? பிரிஞ்சிருந்த புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துட்டாங்க, குழந்தையும் பிறந்துருச்சு. இதுக்கு மேல நீங்க என்ன கதை சொல்ல போறீங்க? சார், பிரிஞ்சிருந்தா ஒரு கஷ்டம்தான், பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டாலே அப்படின்னு. ஆனால் சேர்ந்துருந்தா ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டம். உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள் சார், ஆமாவா இல்லையா? என்ன விஷ்ணு, கதையை கேட்டால் நம்மளே லாக் பண்ணுற மாதிரி இருக்கு. தெரிஞ்சு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவன் அந்த குஸ்தியில் இல்லைன்னு சொல்றது எனக்கு மனசு வரல. நான் என்னன்னு சொல்லுவேன் சார். என் அனுபவத்தில் சொல்லுவா, எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துருங்க. அதுதான் குடும்பத்துக்கு நல்லது. ஓ, இந்த கான்செப்டை வச்சு எத்தனை பாட்டு வேணாலும் எடுக்கலாம் போல இருக்க. ம். யாரு நைஸ். இது அவங்க குழந்தையா எடுக்க மியூசிக் டேரக்டரே போடல. செகண்ட் ஸோ பார்த்து முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு ப்ரோ கிட்ட கேட்போம். ஃபஸ்ட்டு எப்படி ப்ரோ இருந்துச்சு? இது இந்த படம் எப்படி சொல்கிறது, பார்ட் 1 எல்லாத்தையும் முடிஞ்சிடுச்சு. ஒரு வேளை கதை எப்படி கொண்டு வரான்னு தெரில, பார்ப்போம். ட்ரெய்லர் வந்தால் பார்ப்போம். இப்போதைக்கு டீசரில் இவங்க தான் அதே கேஸ்ட்டை கொண்டு வரதால நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். காமெடியாக இருக்கும், பார்ப்போம். நான் இல்லாம கட்டகுஸ்தி பாட்டுவா? பார்ட் 2 நல்ல விஷயம் தான். சித்தப்பா நான் இருக்கடா. பார்ட் 2 எல்லாரும் சாகடிக்கிறான். பாலிடிக்ஸ் நடுவில் இது வேற. அண்டியர் ஏன் எடுக்கூடாது? பார்ட் 1 நல்லா தானே போச்சு. எடுக்கலாம் விஷ்ணு, தப்பு இல்லை. ஆனா பார்ட் 1லயே கதை முடிஞ்சு போச்சே. பார்ட் 2 எப்படி? டைரக்டர் ஃபோன் போடுங்க. பாத்திரம்லாம் வச்ச இடத்துல இருக்கிறது இல்லை. ஹாய் சார். என்ன செல்லா, எல்லாரும் பார்ட் 2 எடுக்கிறாங்கன்னு நீங்களும் எடுக்கணுன்றீங்களா? அப்படிலாம் இல்லை சார். வேற எப்படி? பிரிஞ்சிருந்த புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துட்டாங்க, குழந்தையும் பிறந்துருச்சு. இதுக்கு மேல நீங்க என்ன கதை சொல்ல போறீங்க? சார், பிரிஞ்சிருந்தா ஒரு கஷ்டம்தான், பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டாலே அப்படின்னு. ஆனால் சேர்ந்துருந்தா ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டம். உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள் சார், ஆமாவா இல்லையா? என்ன விஷ்ணு, கதையை கேட்டா நம்மளே லாக் பண்ற மாதிரி இருக்கு. ஆமான்னு சொன்னா குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. நான் என்னன்னு சொல்லுவேன்.
சார் பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்ட் 1 பார்த்துருக்கீங்க. ஸோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா டாட்டா. போகும்போது பிபி கேட்கும், இந்த சைடுல வரும்போது பலூனு கேட்கும். ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது பைலட் பஷீர் அண்ட் நான் உங்கள் பஷீர். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கவின் ப்ரோ நடித்து வெளியாக போகிற கிஸ் படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ குயிக்காக ரியாக்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம கவின் ப்ரோ பற்றி சொல்லணும்னா நிறையா படம் பார்த்துருக்கோம். டாடா, இப்போ லாஸ்ட்டாக ஸ்டார் படம், அதுக்கப்புறம் ஒரு படம் வந்துச்சு. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும். அமேசிங் ஆக்டர் அண்டு சூப்பராக நடிப்பார். அண்டு ரியாலிட்டி ஷோலையும் நிறையா பார்த்துருக்கோம். ஸோ சூப்பராக பண்ணுவார். அண்ட் அவரோட படத்தோட ட்ரெய்லர் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு, கிஸ்ன்னு. ஸோ வாங்க ரியாக்ட் பண்ணலாம். 3, 2, 1. சொல்லுங்க நோயாளி, உங்களுக்கு என்ன பண்ணுது? காதல் பண்ணா ஃபர்ஸ்ட் தூக்கம் போகும், லவ் பண்ணனாலே வர போட்டேன். பாடி கண்டிஷன் போகும், அப்புறம் லவ் பண்ணவங்களே போயிடுவாங்க. கை எடுக்கிறேல கட்டையில அடிக்கவா, இப்போ கூப்பிடாமலே ஒன்று வரும், அதான் டிப்ரெஷன். இப்போ மீதி இருக்கிற தூக்கம் போகும், காசு போகும், மன நிம்மதி போகும், பாடியே போயிடும், செத்துருவேன். ஃபேமிலியில் எல்லாத்தையும் பிடிச்சி தூக்கி இடுப்புல வச்சு சோறுட்டு போறியா? சைக்கோ. டேய், நீங்க லவ் பண்றது இன்ஸ்டால போட்டா பரவாயில்லடா, இன்ஸ்டால போடுறதுக்கு எதுக்கு லவ் பண்றீங்க? ரோஸ் இஸ் a flower. She is my lover. வாயிலே எத்திய தூள் துப்பிடு. ரோட்ல லைட் இருக்கியா? சரி, உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் பத்தி சொல்லு. Let the experiment begin. 3, 2, 1. ஜும் ஜும். அவன் கிஸ் அடிக்கிறத நான் பார்த்தேன். அப்புறம் அவனுக்கு என்ன நடக்க போதோ அதை பார்த்தேன். நான் பார்த்தது தான் நடந்தது, நடந்ததை தான் பார்த்தேன். கப்பல்ஸ் கிஸ் அடிக்கிறத நீ பார்த்தா உனக்கு விஷுவல் வருது. ஊர்ல இருக்கிற எல்லா லவர்ஸையும் வர வச்சு லிப் லாக் பண்ண வைக்கிறோம், அவங்க ஃபியூச்சரை அன்லாக் பண்ண வைக்கிறோம். I am the guardian angel. சாமிநாதா, வாயிலே என்னடா பாக்கு? பையா, லைஃப்ல ஒரு விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சா அதை அதோட விட்டுணும். சும்மா தோணும் போதெல்லாம் கம்மா போட்டு கண்டினியூ பண்ணக்கூடாது. கேஜிஎஃப் அது இங்க கிஸ் அடிச்சா விஷுவல் வருதா? இங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. I am the guardian angel. சாமிநாதா, வாயிலே என்னடா பாக்கு? லைஃப்ல ஒரு விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சா அதை அதோட விட்டுணும். சும்மா தோணும் போதெல்லாம் கம்மா போட்டு கண்டினியூ பண்ணக்கூடாது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். தேட்டரில் எப்படி இருக்குன்னு, எப்படி வருதுன்னு பார்ப்போம். அந்த நல்லா இருக்கு ட்ரெய்லரு, பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கவிதை நல்லா நடிச்சிருக்காங்க. காதல் பண்ணா ஃபர்ஸ்ட் தூக்கம் போகும், காசு போகும், மன நிம்மதி போகும், பாடி கண்டிஷன் போகும், அப்புறம் லவ் பண்ணவங்களே போயிடுவாங்க. கை எடுக்கிறேல கட்டையில அடிக்கவா, இப்போ கூப்பிடாமலே ஒன்று வரும், அதான் டிப்ரெஷன். இப்போ மீதி இருக்கிற தூக்கம் போகும், காசு போகும், மன நிம்மதி போகும், பாடியே போயிடும், செத்துருவேன். மற்றவங்க எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. உடல் உட்காந்துருக்கேன், அதிகம் பசங்க பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபேமிலியோட பார்க்க முடியுமான்னு தெரினா பார்ப்போம். அண்டு இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.